ராமாயண காவியத்திலே சீதா தேவிக்கு லட்சுமணன் ஒரு கோடு போட்டதாகவும் அந்த கோட்டை தாண்டி வரவேண்டாம், அந்த கோட்டிற்குள் இருந்தே செயல்பட வேண்டும், அதுதான் பாதுகாப்பானது என்று காவியத்திலே இது ராவணன் சீதாவை கவரும் நோக்கத்தோடு அந்த வேளையிலே இது ஒரு முக்கியமான நடக்கக்கூடிய நிகழ்ச்சியாக இது புராணத்திலே காட்டப்படுகின்றது. ஈஸ்வரப்பற்றும் அதைத்தான் இங்கே சுட்டி காட்டுகின்றார். இந்த அரசியலில் கூட இந்த லட்சுமண கோடு, லட்சுமண ரேகா என்றெல்லாம் நாம் கேள்விப்படுகின்றோம். காரணம், இயற்கையினுடைய நியதிகள் என்று ஒன்று இருக்கின்றது, அல்லது ஆங்கிலத்தில் அதை எத்திக் என்று சொல்லலாம். ஃபர்பிடன், தடுக்கப்பட்டது அல்லது தடை செய்யப்பட்ட பகுதி என்றெல்லாம் கூட சொல்லலாம் இதற்கு விளக்கம். அதுபோன்றுதான் இந்த ராமாயணத்தினுடைய முக்கியமான ஒரு விஷயமாக ஈஸ்வரப்பட்டவர்கள் இதை காட்சியாகவும் காண்பித்து சீதை உட்கார்ந்திருத்தல், லட்சுமணன் கோடு போட்டு கோட்டை தாண்ட வேண்டாம் என்று சொல்லி செல்லுதல், இரட்டை மாற்று வண்டியில் மாடு கோட்டை பார்த்துவிட்டு திரும்பி செல்லுகின்றது. இப்படி ஒரு காட்சியையும் காண்பித்துவிட்டு ஈஸ்வரப்பட்டர் இதனுடைய அர்த்தம் புரிகின்றதா என்று வினாவையும் எழுப்புகின்றார். ஒன்று, வேண்டாம் என்று சொல்லும் பொழுது சொல்லியும் அதை தாண்டி செல்லும் பொழுது படும் இன்னல் தான் இந்த நூலில் ராமாயணத்தில் காட்டப்படுகின்றது. காரணம், சீதா அங்கே ஒரு மாயமான மானை பார்த்து அதை ஆசைப்படும் பொழுது அதை வேண்டும் என்று கேட்கக்கூடிய அந்த நிகழ்ச்சிகளில் தான் ராமன் செல்ல, ராமன் ஆபத்துக்காக சத்தம் போடுவதாக ஒரு மாய ஒளியை எழுப்பி லட்சுமணனையும் கட்டாயப்படுத்தி சீதா தன் கணவனை காக்க வேண்டும் என்று அனுப்பும் பொழுதுதான் லட்சுமணன் சீதா தேவியை காக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அதை மனதில் எண்ணி காக்க வேண்டிய அந்த கட்டாயத்திற்காக இந்த கோட்டை தாண்ட வேண்டாம் என்று ஒரு பாதுகாப்பு கொடுப்பதாக வால்மீகி இதை கூறுகின்றார். ஆக இது கதாபாத்திரங்களாக நினைத்தால் இது கதாபாத்திரமாகத்தான் தெரியும். ஆனால் இதில் இருக்கக்கூடிய உண்மை அதைத்தான் இங்கே ஐந்தறிவு கொண்ட இரட்டை மாட்டு வண்டியையும் மனிதனையும் இங்கே இணைத்து விளக்கங்களை கொடுக்கின்றார். இதை தாண்டி செல்லக்கூடாது என்றால் மாடு அதற்கு வேறு தனி சிந்தனை கிடையாது. ஆனால் கோட்டை பார்த்ததுமே அது இந்த பக்கம் போகக்கூடாது என்று திரும்பி செல்கின்றது, வேறு சிந்தனை இல்லாது. ஆனால் இங்கே சீதா தேவியோ ராவணன் ஏமாற்றி அதை அழைக்கப்படும் பொழுது எதை தாண்டக்கூடாது என்ற நிலையை லட்சுமணன் அங்கே உணர்த்தி சென்றாரோ அதை தாண்டி அது வெளிவருகின்றது. ஆகையினால் அது இன்னல் படுகிறது என்று இது சீதா தேவியை குறிப்பதாக அல்ல, லட்சுமணனை குறிப்பதாக அல்ல. இந்த மனித வாழ்க்கையில் நாம் அனைவருமே நம்மை அறியாது இது வேண்டாம், இந்த நிலை நமக்கு வேண்டாம் என்று இருந்தாலும் அந்த எல்லையை நாம் கடந்து தாண்டி செய்தால் என்ன, போனால் என்ன, பார்த்தால் என்ன, கேட்டால் என்ன, சொன்னால் என்ன என்று எதை வேண்டாம் எது செய்யக்கூடாது என்று ஞானிகளால் மகரிஷிகளால் நமக்கு, அதுதான் எத்திக்ஸ், அந்த மரபு வழி நமக்கு கொடுக்கப்பட்டதோ அதை மீறி நான் செய்வேன், செய்தால் என்ன, யாருக்கு என்ன என்று இப்படி நாம் அந்த கோட்டை தாண்டும் நிலை வரும்பொழுதுதான் இன்னல்களையே நாம் சந்திக்க நேருகின்றது. ஆக 6 அறிவு படைத்த மனிதன் போட்ட கோட்டை தாண்டி செல்ல வேண்டும் என்று விரும்புகின்றான். ஆனால் 5 அறிவு கொண்ட மிருகங்களோ நின்று விலகிச் செல்கின்றது. இதை சொல்லிவிட்டு இன்றைய உலக நடப்பை, உலக நீதிகளையும் அப்படியே இணைத்து கொண்டு வருகின்றார். 6 அறிவு படைத்த மனிதன் எல்லாமே எனக்கு தெரியும் என்ற நிலைகள் கொண்டு, எனக்கு எல்லாம் புரியும், எனக்கு எல்லாம் தெரியும், நான் புரிந்து கொண்டேன், தெரிந்து கொண்டேன் என்று நாங்கள் எல்லா வசதிகளையும் கண்டுபிடித்து விட்டோம், இந்த பூமியிலிருந்து வேறு மண்டலத்திற்கு கூட நாங்கள் போகும் வழியை கண்டுபிடித்து விட்டோம், மக்களை அங்கே குடியமர்த்துவோம், மனிதனால் முடியாதது ஒன்றுமில்லை என்று ஒவ்வொருவரும் எண்ணுகின்றனர். இருந்தாலும் இன்று 5 அறிவு உடைய மிருக வர்க்கங்கள், பறவைகள், புழு பூச்சி இவைகள் கூட உணவுக்காக அலைகின்றது, தன் இனத்தை பெருக்குகின்றது, அவ்வளவுதான், அதற்கு வேறு சிந்தனை இல்லை. அவைகளுக்கு இருக்கக்கூடிய மனசாந்தி, அமைதி கூட இன்றைய மனிதனுக்கு இல்லை அப்பா. காரணம், அவருடைய சிந்தனைகள் பூராமே இன்று எந்த திசையில் போகிறது என்பதை, ஏனென்றால் இது குறை சொல்வதற்காகவோ இந்த உலக நிலைகளை குற்றம் கண்டுபிடித்து சொல்வதற்கல்ல, மனிதர்கள் இன்றைய வாழ்நாளில் எப்படி இருக்கின்றார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்வதற்குத்தான். நமக்கு தெரிந்த விஷயம்தான், ஆனால் நாம் அதை சிந்தித்து பார்ப்பதும் இல்லை,
எல்லோருமே இப்படி செய்கின்றார்கள், நான் மட்டும் என்ன செய்ய முடியும் என்று அந்த வழியிலே செல்லுகின்றோம். அதைத்தான் இங்கே சுட்டி காட்டுகின்றார். சூது, வாது, பொய், புரட்டு, ஆசை, கோபம், குரோதம், வஞ்சனை, இதுதான் இன்றைய உலகம். தர்மம், நியாயம் என்பதெல்லாம் பேச்சு அளவில் தான். தான் வாழ வேண்டும், தன் குடும்பத்தார் வாழ வேண்டும், தன் சுற்றத்தார் வாழ வேண்டும். நான் பெரியவனா, நீ பெரியவனா, பிறருக்கு மேல், அதாவது மற்றவருக்கு மேல் எப்படியும் தான் ஒரு உயர்ந்த நிலையில் இருக்க வேண்டும். உயர்ந்த நிலை என்றால் அதாவது இன்றைய மனிதர்களுக்கு சோம்பேறித்தனமாக இருப்பது, எல்லா வசதிகளும் வேண்டும், பணம் தானாக குவிந்து கொண்டே இருக்க வேண்டும், வேலை வெட்டி எதுவும் செய்யக்கூடாது. ஆனால் மற்றவர்கள் பார்த்து நீ பெரிய ஆள், எல்லா வசதியும் உனக்கு உண்டு என்று மற்றவர்கள் பாராட்டி பேச வேண்டும். இதுதான் இன்றைய மனிதர். இது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, எல்லோருக்கும் இந்த நிலை. மனிதர்கள் பொதுவாக எல்லோருக்குமே இன்று வேலை செய்வதற்கு விருப்பம் இல்லை, பணம் சம்பாதிக்க வேண்டும். ஆனால் சம்பாதித்தாலும் பணம் வந்து கொண்டே இருக்க வேண்டும். அது எப்படி இருந்தாலும் சரி, எல்லா வசதிகளும் வேண்டும், மற்றவர்கள் மெச்ச வேண்டும். ஆனால் பக்கத்தில் இருக்கக்கூடியவர்களை காட்டிலும் தான் ஒருபடி மேலே தான் இருக்க வேண்டும். இதுதான் மற்றவர்கள் ஒவ்வொருவரும் அலைந்து திரிந்து சொல்ல வேண்டும் என்றால் ஒரு பைத்தியமாக, ஒரு பித்து பிடித்து இதுதான் உயர்ந்த நிலை என்று மற்றவர்களை காட்டில் எப்படியாவது உயர்ந்த நிலை பெற வேண்டும் என்று ஒவ்வொரு தனி மனிதனும், அது குடும்பத்திற்குள்ளாக இருந்தாலும் சரி, சகோதர சகோதரிகளாக இருந்தாலும் சரி, கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி, அண்ணன் தம்பிகளாக இருந்தாலும் சரி, நண்பர்களாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு வகையிலே உயர்ந்த நிலை என்றால் மற்றவர்களை காட்டிலும் தான் ஒரு பெரிய நிலை இருக்க வேண்டும். மற்றவர்களை காட்டிலும் எனக்கு கொஞ்சம் வசதி இருக்க வேண்டும், மற்றவர்களை காட்டிலும் எனக்கு பணம் கொஞ்சம் இருக்க வேண்டும் என்று இப்படிப்பட்ட இதைத்தான் உயர்ந்த நிலை என்று மனிதர்கள் எண்ணிக்கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் உடலை விட்டு பிரிந்து சென்றாலும் இதே நிலைதான் இந்த ஆன்மாவும் இந்த உணர்வோடு தான் சுழன்று கொண்டிருக்கின்றது. ஆக இருப்பதை, தனக்கு இருக்கக்கூடிய வசதி வாய்ப்புகளை வைத்து தர்மம், நியாயம் என்பதை கடைபிடிப்பவன் 1000-ல் ஒருவன் கூட இல்லை. ஒவ்வொருவனும் ஒவ்வொரு குறிக்கோளுடன் தான் அவன் பாதையிலே செல்லுகின்றான். ஆனால் அந்த குறிக்கோளை அவனால் அடைய முடிகின்றதா? அவன் அதில் முடிந்து நான் பெற்றுவிட்டேன் என்று அவனால் சொல்ல முடிகின்றதா? இல்லை. ஆக விட்டகுறை தொட்டகுறை என்று சொல்வது போன்று எடுத்த குறிக்கோளை செயலற்றதாக ஆன பிற்பாடு அதையே செயல்படுத்த வேண்டும் என்ற வேக உணர்வு கொண்டு இந்த ஆன்மா பிரிந்து மீண்டும் அதே நினைவு கொண்டுதான் அடுத்த ஜென்மத்திற்கு வருகின்றான். அது ஈஸ்வரப்பட்டு மீண்டும் இங்கே நிறுத்தி சொல்லிய பாடத்தையே திரும்பவும் ஏன் சொல்லுகின்றேன் என்று நினைக்க வேண்டாம். இதுதான் முதல் பாகம் என்று மீண்டும் இதை தெளிவாக சுட்டிக்காட்டுகின்றார். அது ராமாயணத்தில் சொன்னது போன்று இதையெல்லாம் சீதா இப்படி செய்தது, லட்சுமணன் இப்படி செய்தார், ராமன் இப்படி செய்தார், ராவணன் இப்படி செய்தார் என்று அது ஒரு கதாபாத்திரமாக நினைத்து ஒரு கதையாக எடுத்துக்கொள்கின்றார்களே தவிர அதிலே உள் இருக்கக்கூடிய உட்பொருளை, வான்மீகால் உணர்த்தப்பட்ட பேருண்மைகளை மக்கள் தெளிந்து வாழ, தெரிந்து வாழ, அருள்வழி வாழ, ஒன்றுபட்டு வாழ, மகிழ்ந்து வாழ, இன்னொரு பிறவிக்கு செல்லாத நிலை கொண்டு எங்கே செல்ல வேண்டும் என்ற மனிதன் தெய்வ நிலை பெறுவதற்கு உணர்த்தப்பட்ட உட்பொருளை யாரும் புரிவதில்லை. இதிலே எத்தனையோ ஒருவருக்கொருவர் சண்டை. ராமன் பிறந்தது இங்கேதான், இல்லை ராமர் இங்கே கோவில் கட்ட வேண்டும் என்று, இப்படி எத்தனையோ. ராமர் எந்த பக்கம் தான் வந்தார், ராமன் இந்த பக்கம் தான் வாழ்ந்தார். ஆனால் ராமனுடைய கதாபாத்திரத்துடைய அந்த தெய்வ பண்புகளை நாங்கள் பெற வேண்டும், இந்த உலக மக்கள் அனைவரும் பெற வேண்டும், நாம் அனைவரும் சகோதரர். அந்த ராமன் எப்படி கடைசி வரையிலும் தன்னுடன் இணைந்து கொண்ட அனைவரையும் சகோதர உணர்வு கொண்டு எப்படி அரவணைத்தான், அந்த சகோதர உணர்வுகளை தெய்வீக உணர்வாக தனக்குள் வளர்க்க வேண்டும் என்பதுதான் ராம காவியத்தினுடைய முக்கியமான அம்சமாக. எதையும் பகமையாக ஆக்காது. என்றால் பகமை என்றால் முதல்ல சொன்ன மாதிரி தான் மற்றவர்களை காட்டிலும் உயர்ந்த நிலை பெற வேண்டும் என்ற நிலையில் தான் இங்கே பகமையே வருகின்றது. மற்றவர்கள் தன்னை காட்டிலும் உயர்ந்த நிலை பெற வேண்டும் என்று ஒவ்வொருவரும் எண்ணினால் இங்கே பகைமைக்கு இடமில்லை. இதைத்தான் இங்கே தெய்வீக பண்பு என்று ராமனை அங்கே வடித்து காட்டுகின்றார். அது நாம் அனைவருமே இன்றைய காலகட்ட சூழ்நிலையில் தனித்து ஒருவரும் எதுவும் செய்ய முடியாது. ஆக இது உண்மைகளை உணர்ந்து கொண்டு தான் தான் பெரியவன், மற்றவரை காட்டும் தான் பெரியவனாக ஆக வேண்டும் அல்லது உயர்ந்த நிலை பெற வேண்டும் என்று எண்ணுவதை விடுத்துவிட்டு மற்றவர்கள் உயர்ந்த நிலை பெற்றால்தான் நாமும் உயர்ந்த நிலை பெற முடியும். ஆக அவர்களை உயர்த்த நாம் உயர, நாம் உயர அவர்களை உயர்த்த, இப்படி ஏற்கனவே சொன்னது கொண்டு ராம ராஜ்யமாக உருவாக்க வேண்டும் என்பதுதான் ஞானிகள் நமக்கு காட்டியது. என்றால் இதற்கு மீண்டும் ஒரு உதாரணத்தை சொல்லுகின்றனர். பேய் பிசாசு என்பதெல்லாம் உண்மையா, ஆவியெல்லாம் இருக்கின்றதா, பேயெல்லாம் இருக்கிறதா என்று ஒரு சிலர் ஆமாம் என்று சொல்வதும் ஒரு சிலர் இல்லை என்று சொல்வதும் அதற்கு விடை அளிக்கின்றனர். என்றால் அப்படியெல்லாம் இருக்கிறது என்றால் உண்மைதான். பேய் பிடித்து ஆட்டுகிறது என்றால் அதுவும் உண்மைதான். அவனுடைய மனதே அவனுக்கு பேய்தான். பேயாக இருக்கும் மனதை அடக்கினால் மனிதனாகி தெய்வமாகலாம். ஒவ்வொரு மனிதனுமே தெய்வமாக ஆக முடியும்.
தெய்வீக அருள் பெற முடியும். அது இதற்கு வயது வரம்பு எதுவும் தேவையில்லை. ஆணோ பெண்ணோ அதுவும் தேவையில்லை. வயதான பிறகுதான் இந்த நிலை என்று யாரும் எண்ண வேண்டாம். தன்னைத்தானே விவரம் தெரியக்கூடிய அந்த உண்மைகளை உணரக்கூடிய நிலை அந்த வயது வந்தாலே இந்த நிலைக்கு வர முடியும் என்பதை மிக தெளிவாக சொல்லி, நானும் இன்றைய சூழ்நிலையில எனக்கும் மன நிம்மதி இல்லை. காரணம், இந்த உலக மக்கள் அனைவரும் நல்ல வழியில் ராமராஜ்யம் என்று சொல்லக்கூடிய அந்த அருள் வழியில் ஒவ்வொருவரும் வர வேண்டும். மக்களை அந்த பாதையில திருப்ப வேண்டும். ஒவ்வொருத்தருடைய சுவாசத்தையும் நல்ல சுவாசமாக மாற்ற வேண்டும் என்ற ஆசை இருப்பதால் நானும் அந்த நிலையில் தான் இருக்கின்றேன். ஆகவே நீங்கள் அனைவரும் அந்த நிலை பெற வேண்டும் என்ற ஆசையிலே தான் இதற்குண்டான விளக்கங்களை இங்கே கொடுத்துக் கொண்டிருக்கின்றேன் என்று ஈஸ்வர பற்றிலே உணர்த்துகின்றார்கள்.